என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தூதுவாளை லேகியை செய்ய போகிறோம். நம்ம இதில் வெந்தய லேகி செஞ்சோம். எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு சுகரு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப முட்டு தேய்மானத்துக்கெலாம் ரொம்ப பலம் கொடுக்குற நல்ல ஒரு லேகின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினீங்க, பலன் கொடுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த வகையில் தூதுவாளை லேகியம் இது எதுக்குன்னா, மூச்சு இறைக்கிறது, சளி, நாள்பட்ட சளி, குளச்சளின்னு சொல்லுவாங்க, நெஞ்சில் அப்படி சளி கெட்டிக்கிறது, காரணம் கூட வராது, அப்படியே கரகராண்டுக்கிட்டு இருக்கும். அது இழப்பு, இந்த மாதிரி ஆஸ்மா, சைனஸ் இது மாதிரி தொந்தரவுகளுக்கு ஒரு அருமையான ஒரு லேகியம் தூதுவாளை லேகியம். இது என்ன பண்ணுன்னா, சளியை கரைச்சி கக்கூஸ் மலை வழியாக நுரையாக வெளியே கொண்டு வந்துடும். அதனால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அருமையான ஒரு அருமருந்து இது செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்க, தூதுவாளை இலை அப்படியே முள்ளாக இருக்கும். அந்த இலையை கத்தரிச்சுட்டு ஒரு நிழலான நல்லா அலசிட்டு ஒரு நிழல் காய்ச்சல் அப்படியே காய்ச்சிங்கன்னா, காய வச்சுட்டிங்கன்னா, வெயிலில் இல்லை நிழலில் ஃபேனுடைய நிழலில் காய்ச்சினா அந்த முள்ளுடைய தன்மையெல்லாம் போய் முள்ளுடைய பச்சை ஈரமாக இருக்கும், முள்ளு குத்தும். நிழலில் காஞ்சதுக்கப்புறம் முள்ளு குத்தாது, அப்படியே மசுன்னு அப்படியே மொசுன்னு ஆயிரும். இது தூதுவாளை இலை, இது தூதுவாளை பொடி. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறதுக்காகத்தான் எல்லா பொருளாக காட்டுறேன். நாங்கள் செய்யும்போது பல்காக மொத்தமாக எடுத்து மொத்தமாக செய்வோம். அதனால் தூதுவாளை இலை, தூதுவாளை இலையும் போடுறோம், தூதுவாளை பொடியும் போடுறோம். சுக்கு பொடி, ஜிஞ்சர் ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க, சுக்கு பொடி. இது அதிமதுரம், இது வால் மிளகு, மிளகுலே வால் மிளகு. ஒவ்வொன்றிலையும் அது பாருங்கள், இப்படி வால் மாதிரி ஒரு பின்னாடி ஒரு வால் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக. இது வால் மிளகு. அதே மாதிரி சாதா மிளகும் போடுறோம். இது வெள்ளை மிளகு, வால் மிளகும் போடுறோம், கருப்பு மிளகும் போடுறோம், வெள்ளை மிளகும் போடுறோம். இது திப்பிலி, இது வெல்லம், காய்ச்சறதுக்கு நல்லெண்ணெய், நெருஞ்சி முள், இது பொடியாக அரைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் பல்காக செய்யும்போது இது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி மிஷினில் கொடுத்து நாங்கள் டோட்டலாக மொத்தமாக அரைச்சிக்குவோம். சுக்கு, அதிமதுரம், எல்லா மிளகு, வால் மிளகு எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக அரைச்சி சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு காட்டுறதுக்காக நெருஞ்சி முள் காட்டுறேன். இதே இதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே செய்கிறதுக்கு முதல்ல வெல்லத்தை காய்ச்சிக்கிடுவோம். இப்போ இதில் நான் அளவு சொல்லலை, என்ன அளவில் நீங்கள் செய்கிறதுங்கிறது சாதாரணமாக ஒரு 100 கிராம் தூதுவாளை எடுத்திங்கன்னா மற்ற பொருளெல்லாம் சேர்த்து ஒரு 300 கிராம் வந்தால், இல்லை 1/4 கிலோ வச்சுங்களேன், 1/4 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் போடணும். அதே மாதிரி 100 எண்ணெய், 100-150 எண்ணெய் நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 1 கிலோ லேகியம் செஞ்சால் 2 கிலோ வெல்லம், 200 நல்லெண்ணெய். இதுதான் இதனுடைய அளவு திட்டம். இப்போ அது பிரகாரம் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை காய்ச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஒரு சட்டியை வெல்லம் காய்ச்சதுக்காக வச்சுருக்கோம். நான் கூடுதலான பொருள் போட போகிறேன், அதுக்காக கொஞ்சம் கூடுதலான வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. எந்த லேகியங்கினாலும் தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. அந்த வெல்லத்தை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், திருப்பி தானே வந்துடும். அதனால் அதிக தண்ணி சேர்க்காதீங்க. அப்படி இந்த கொதிச்சதோட தீ ஆஃப் பண்ணிவிட்டேன். அப்படியே வச்சா கீழே இருக்கிற மண்டியெல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு இதில் வடிகட்டிக்கிடுவோம். இந்த வெள்ளத்தில் வடிகட்டுறதால பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ மண் அப்படியே நின்றோம். அதுக்கு தான் நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டுறது. இல்லைன்னா லேகியத்தில் கரகரன்னு இருக்கும். உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காகத்தான் நான் சின்ன கடாயெலாம் வச்சுருக்கேன். நான் செய்கிறது பெரிய கடாயில் அகலமானது, பல்காக போட உங்களுக்கு எல்லாமே செய்முறை காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வாணாலி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான வெல்லத்தை ஊற்றிக்கிடுவோம். இப்போ வெல்லம் கூடுதலாக காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எவ்வளோ தேவையோ அவருக்கு மட்டும் அளவுக்கு நான் ஊற்றுறேன். இப்போ வெல்லம் பாகு ஊற்றினோம் பார்த்தீங்களா, லைட்டாக அப்படி கொதிச்சா போதும். இதுக்கு ஒன்றும் பாகு பதம்லாம் கிடையாது. சும்மா அப்படி தண்ணியாக ரொம்பவும் குடகுடான்னு வடியக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக அப்படி திக்காகிற மாதிரி உங்களுக்கே தெரியும், விட்டு வடியும். அந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ பாருங்கள், தூதுவாளை இலையை அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த இலையை அதில் ஊற்றிடுவோம்.
இப்போ இது தண்ணி சத்தெல்லாம் போகணும். தண்ணி சத்து பூரா போகிற அளவுக்கு மெதுவாக மிதமான தீயில வச்சு தண்ணி சத்தெல்லாம் போகணும். ரெண்டாவது பச்சை இலையோடைய வாசனையும் போகும். வெள்ளத்தில் அப்படியே நம்ம கிண்டி திக்காகும் போது பச்சை இலையோட வாசனையும் போயிடும். இந்த பச்சை பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஈரச்சத்தும் போகுது, அந்த பச்சை பசேன்றது கரும்பச்சையாக மாறுது. இன்னும் மாறி இன்னும் கருப்பு கலருக்கு வந்துடும். அப்போ லேகியத்திலோட ஈரப்பதம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இலையில் உள்ள எல்லா ஈரப்பதமும் போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம இதமான தீயில வச்சு சுண்டை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம லேகியம் இதுக்குள்ள பதம் வந்துருச்சு. இந்த பாருங்கள், அது மெதுவாக வடியும். அப்படி நேராக தண்ணி மாதிரி வடியாமல் மெதுவான. ஏண்டா நம்ம தூதுவளை இலையை கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சோம். வெறும் தண்ணி தெளிக்காமல் அரைச்சோம்னா அது அரைப்படாது. அதுக்காக அந்த தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சிடுறேன். இப்போ பக்குவம் வந்துருச்சு. இது பாருங்கள், தீ பொங்குறதெல்லாம் அடங்கிருச்சு. அடங்கினா இப்போ திக்னஸும் வடிகிற அளவுக்கு அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம வால் மிளகு, சாதா மிளகு, வெள்ளை மிளகு, சுக்கு, திப்பிலி எல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அது ப்ளஸ்ஸு சுக்கு பொடி போட்டிருக்கிறோம், ப்ளஸ்ஸு தூதுவளை பொடி, இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். இப்போ அப்படியே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். மொத்தமாக கொட்டினா கட்டி பட்டுரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அடங்கினோடனே திருப்பி இதை கொஞ்சம் கொட்டணும். நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு கொஞ்சம் அள்ளி போட்டேன் பார்த்தீங்களா, சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த பொருள் தான் இதில் போட்டிருக்கோம். அதுதான் இப்போ பவுடராக சேர்க்குறேன். முதல்ல தூதுவளை இலை சேர்த்தேன், வெள்ளத்தில் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே வரும். இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அதிமதுரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் நுணுங்காது. அதையும் இப்போ நம்ம நுணுக்கிட்டோம். அதிமதுரம் எல்லா பொடியும் கலந்துருக்கு. இப்போ அதெல்லாம் போட்டுருவோம். சுத்தமான செக்கு எண்ணெய். இப்போ ஒரு கிலோவுக்கு 1 கிலோ ஊற்றணும். இப்போ நம்ம ஒரு அளவு திட்டமாக கொஞ்சமாக போட்டிருக்கிறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இப்போ கிண்டிக்கிட்டே வரணும். கட்டி எது பட்டிருந்தாலும் எண்ணெய் ஊற்றி இப்படியே அழுத்தி இந்த கரண்டியை பாருங்கள், அந்த பேக் சைடில் அழுத்தி நான் கிண்டுறேன். இப்படி சைடில் ஓரம் அணைச்சி கிண்டுறேன். கிண்டும் போது எந்த கட்டி இருந்தாலும் எல்லாம் உடப்பட்டுரும். நல்லா பாருங்கள், இப்படி லைட்டாக அப்படி வரன்னு வந்துடும். இப்போ லேகியத்துடைய பதம் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டே வரணும். அந்த 1/4 கிலோ எண்ணெய் இதில் சேர்த்துடணும். அப்போ தான் இந்த லேகியத்துடைய பதம் வரும். கையில் எடுத்தால் ஒட்டாத பதம் வரும். ஒரே நேரத்தில் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த எண்ணெய் குடிச்சிடும். மைசூர் பாக்கு கிண்டுறோம்ல, அதே மாதிரி மைசூர் பாக்கு கிண்டும் போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் ஊற்றணும். பாருங்கள், இந்த லேகியத்துடைய பதம் வந்துருச்சு. சூடாக இருக்கிறதுனால இப்படி தளன்னு வடிகிற மாதிரி இருக்குது. இதில் நல்லா வெள்ளைப்பாகில் கிண்டிக்கிறதுனால ஆறின உடனே கெட்டியாக கொஞ்சம் இறுகி பக்குவமான கணக்குக்கு லேகியத்துடைய பக்குவம் வந்துடும். இப்போ தீயை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது சேல்ஸுக்காக ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் சின்ன லெவலில் செஞ்சு காட்டினேன். இது பெரிய லெவலில் பெரிய கடாயில் கிண்டியிருக்கேன். அதனுடைய லேகியத்துடைய பக்குவம் பாருங்கள் எப்படி பாருங்கள். எடுத்தால் அப்படியே லேகியத்துடைய பதத்துக்கு விழுகிற அளவுக்கு அப்படி விழுகும் பாருங்கள். அப்படியே இலகி விழுகும். அதே தான் இது கட்டி ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இது தூதுவளை லேகியம். இந்த தூதுவளை லேகியம் இதே மாதிரி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. செய்ய முடியாட்ட எங்கிட்ட கேளுங்க, நான் செஞ்சுருக்கேன். நாங்கள் விற்பனைக்கு சேல்ஸுக்கு தரோம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 1/2 கிலோ டப்பா தான் யூஸ் ஆகும். 1/4 கிலோ இதில் எந்த லேகியம் வெந்தய லேகியமாகட்டும் தூதுவளை லேகியமாகட்டும் 1/4 கிலோ வாங்கினா பிரயோஜனப்படாது. ஏன்னா இது ஒரு மண்டலம்ங்கிறது 40 நாள். அதுக்காக சாப்பிடக்கூடிய அளவு தான் நம்ம தர்றோம். லேகியத்தை யாரும் 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லோரும் நல்லது செய்யணுங்கிறதுக்காக 1/2 கிலோ லெவலில் கொடுக்குறேன். இதே மாதிரி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது ஆஸ்துமா, இழுப்புன்னு சொல்கிறாங்களே, கிருன்னு இழுக்கும், மூச்சு சளி, அதிகப்படியான சளி,
சளிக்கட்டு மார்ச்சளின்னு சொல்லுவாங்க, குளச்சளின்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அது இந்த சைனஸ்ஸு இந்த மாதிரி எல்லா சளியுடைய தொந்தரவு என்னெல்லாம் இருக்கோ அந்த சளியெல்லாம் அறுத்து கக்கூஸ் வழியாக மலத்தில் கொண்டு வந்துடும். மலமும் கக்கூஸும் லெகுவாக போகும். இருமலுக்கு ரொம்ப சிறந்த ஒரு ஆகச்சிறந்த மருந்து. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்க்க முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள், இல்லை எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுங்க, இங்கே வாங்கி சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.